இங்க ஏற்கனவே நாடக மதுரா தாண்டா இருக்கு முண்டை. நம்ம 2 பேத்துக்கும் ஜோசியர் சொல்லிட்டாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பிள்ளை வளர்க்குமா, 2 ஆம்பளை பிள்ளை. டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அத்தரிக்கா ஓரா இஸ்மரிக்கா ஏகா எங்கடா தொலைச்ச எங்கடா தொலைச்ச எங்கடா தொலைச்ச ஆட்ட தலைவா உதய தேட்டர்ல இதய தொலைச்ச அந்த தேவி தேட்டர்ல அவ தேவி தம்பி என்ன பண்ணீங்க? உதயம் தேட்டர்ல இதயத்தை தொலைச்சு அந்த தேவி தேட்டர்ல தேவடியா எப்படியா கண்டுபிடிச்ச நீ? அதுதான்ப்பா காது. உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, அதுக்கு தான் நாட்டை வாங்கி தரட்டுமா? மணியே மணியின் மொழியே இந்த ஆண்டி அடித்தாடிய சொல்லடி அபிராமி. ஏங்க என்னாச்சு? லைட்டா காலை தூக்குனீங்க, சைனா பம்பு விளையிடுச்சு. ஒல்லி குச்சி உடம்பு காரி கொட்டி கெட்டா உடம்பு காரி தலையில் இடிச்சு என்ன சாச்சு ஓ ஈ பி சி டி இ கண்ணி தொட்டு போட்டா செட்டி பொண்ணி விட்டு போட்டா நான் உன்னை கடிக்க போறேன்னா நான் சமஞ்சதும் அந்த சாமி வந்து எனக்கு வர்றவ டான்ஸுக்காரன் முண்டை கூட எலும்பும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஆள் செய்யும். இங்க பாருங்க ஆளுகளை பாருங்க, வாயை மண்ணா குதி மாதிரி ஓடி தூத்தி முண்டை போயா பாருங்க போயா ஆளுகளை பாருங்க. உன்னை பார்க்கும் போது செந்தட்டி அரைச்சிடலாம், உன்னை பார்க்கும் போது அப்படியே வரமழை அரைச்சிட்டு அப்புறம் மாதிரி இருக்கு. அது அப்பாதைங்க ஆண்டி எரியும். என்ன எரியும்? எரிஞ்சா எரிஞ்சா கிரீம தடவிக்க. நிறைய பேருக்கு தடவி விட்டு தெரியும், வரல பிள்ளை அப்புறம் தடவி தடவி ஆட்டி விட்டுறாரு. மூக்க பாரு முள்ளரி மாதிரி வாயை பண்ணணும், வாயை பண்ணணும். இந்த குஞ்சு போன மணி பரிசு மாதிரி. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உங்க லெஸ்ட் நீங்க போயிட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா 10 மணில இருந்து உட்காந்துருக்கிய மனப்பாரில் பசு கிடைக்காத ஆளு மாதிரி. மச்சான் ஜாலி மச்சான், காமெடிக்கு யூஸ் பண்ணிட்டேன். காமெடி தான் மாமா, மக்களை சிரிக்க வைக்க. அதான் மண்டக்கரையா இறங்கி போட முண்டை ஒலிம்பிக்ல வாட்ச வேண்டாம் சிவமணி மைய டச்சு டச்சு போட்டேன். அதிர்ச்சிடா ஏன் பேர் தான் மண்டக்கரையா கள்ளிசரி காட்டருமை. ஏய் இந்த கொடுத்தாலும் மரியாதை வீட்டுக்கு போயிரு, என்னை கேவலப்படுத்து. மண்ட பூனை சினத்தவலை எங்கள் எம்கேஆர் ரசிகர் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் பணியிடக்கூடிய எனது அன்பு சகோதரன் பாலா சார்பாக ரூபாய் 201. இந்த நீ கொடுக்கல பாலா, நீ கையை காட்டுற கையை ஒடிச்சே விடல. என்ன பண்றது, அடுத்த முன்னாடியே பிடிச்சா மேடம். அடுத்த முன்னாடியே பார்த்துட்டு தெரியாது உன் புரிச்சு என்ன பண்றேன். கல்யாணமே ஆகல. அப்ப முண்டை மாவட்ட வீடியோ கால்ல வந்தேன். சித்தி மையனா? சின்ன பையன். சின்ன பையன் இல்லையா? ஆள
ஊரையும் பாருங்க. நான் உன்னை லவ் பண்றேன். லவ் பண்றியா? ஐயோ லூசு. லேசா கிரிச வச்சுக்கணும். லூசுனா நூலை சுத்திக்கல ஆண்டி. ஆண்டினா ஒப்பு மனவனுக்கு மறுபடியும் தெரிச்சு போக தெரிஞ்சுக்க பூனு. தெரிச்சுன்னா நல்லது தானே. என்ன பண்ணுவா? பெரைக்கிட்டு உனக்கு எத்தனை தடவை நானும் பண்றது ஆளுகளை பாருங்கள. என் மோகம் உங்களுக்கு ஒப்பலையா? உன்னைய பார்த்தா சுத்தமாவே ஒப்பலை. மோந்து பார்த்துட்டு போயிரு. மோந்து பார்த்துட்டு பாப்பா. இப்ப இருந்தே பாக்கல மோந்து வேற பாப்பா வேற போங்கள. வாங்க. சிரிக்காத எனக்கு அப்படியே எரிச்ச முசுனா வருது. வாங்க ரெண்டு பேரும் அண்ணிய ஒண்ணியமா. அபச்சாரம். அபச்சாரமா? அபச்சாரம்யா. வாடி ரொம்ப நடிக்காத கண்டாலி. சும்மா நிறுத்துற போட வைக்க முடியல. போட்றேன் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. என்ன? லவ் வந்துருச்சுல. உன்னை வந்து லவ் இல்லையா? அரம்பியா பையா. வர முடியாதியா? உளுந்தோட வாங்கிட்டாங்க. உளுந்தோடே வேணாம். என்கிட்ட இருந்து ஓட்ட வேண்டாம். எனக்கு அதுவே உளுந்தோட தேவையில்லை. ஓட்ட வேண்டாம். ஆமா. அது ஊசி போயிடும். ஏன் ஊசி போடுமா? அப்ப ஊசி போகும்போது பார்த்துக்கணும். வாங்க. வர முடியா பையா? ஆம்பளை இளவட்ட முறை எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம ரெண்டும் கட்டி பிடிக்கும் போது அவங்க நீர் கட்சி ஏற்படும். புதுக்கோட்டை ரசிக போட்டு நீ கட்டி பிடிக்கிறானே முடியாதியா? போன உடனே எங்கனையாவது மண்டி ஓட்டுவாங்க. எதுக்கு? உன்னை பார்த்து செருப்பு அடிச்சுக்கிறாங்க தலையில. ஏயா? வர முடியாது பையா? ப்ளீஸ் மேடம். வர முடியாதியா? அப்ப நக்குருக்க நடத்துக்கு வர. என்ன குடுக்க கண்ணி போட்டேன்? ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன உனக்கு வர முடியாது. ஆடியன்ஸ் பாக்குறாங்க. பாத்துட்டு போறாங்க. என்ன நீ பண்ற? சரி. என்ன நாய் பரம்பரை மாதிரி சேருன்ற? நான் சின்ன வயசுல இருந்து யாரையுமே நான் லவ் பண்ணல. நிஜமாவே வா. உங்களை மாதிரி ஒரு எலும்பு ஒத்தி முண்டையத்தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எலும்பு பார்த்து நீங்க வேற சாதாரண இடம் போடாத. குத்துறத மாதிரி முன்னாடி தெரிச்சு போக தெரிஞ்சுக்க. நீங்க குத்துவீங்களா ஆண்டி? ஆமா. உன்னால குத்த முடியாதுன்னு தெரியுதுல என்னன்னு. பார்க்காம இப்படி ஒண்ணும் செயல்பட கிடையாது. நீக்குறக்காரனை கூட்டு வரேன். எதுக்கு? உன்னால ஒண்ணும் போடவே தெரியுது அதனால. அவன்கிட்ட ரங்கு சக்கர மாதிரி சுத்தி சுத்தி அடிப்பாங்க. சுத்தி சுத்தி என்ன தடிப்பாங்க? அடுத்தவன் செய்யறதே பார்க்காத. நீங்க சும்மா வாடாத. எனக்கு தொட்டா பிடிக்காது. வாங்க. வர முடியாது. வா. இங்க ஏற்கனவே நாடக மதுரா தாண்டா இருக்கு முண்டை. இவனை யாரா தூக்கத்துல எழுப்பி விட்டேன்? இந்த ஆண்டி அணையவே மாட்டாங்க. சுத்தமாவே பிடிக்கல. அவன் எனக்கு பிடிச்சு. நான் மதுரை வச்சிருக்கேன்னா காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இருக்கேன். ஆனா இவங்க ரெண்டு ஆனா இந்த லேடிக்கு இந்த பாடியை கட் பண்ணிட்டியே. மிஸ்டர் நெஞ்சலம்பு. அவனை லேசா நினைக்காத. என்ன லேசா நினைக்காத? இவனை கனமா வச்சுக்கோ. என்னையா அந்த போய் கட்டி பிடிக்கிறேன்? நான் பொம்பளை இல்ல ப்ரோ. சரி யாரை கட்டி பிடிச்சாலும் எனக்கு அந்த ஒரு சுகமே கிடையாது. உன்னை கட்டி பிடிச்சா தெரியும். ரெண்டு பேரும் காரணம் வரும்போதே தெரியும். நான் அந்த எத்திக்கிறதுக்கு பல்ல உடச்சே உடைய மயிர் மேனே. அவளை விட்டு விட்டு என்ன என்ன ப்ரோ? அது நம்ம வீட்டு சிப்பு பாரு நாய். நாய் நாய் கூப்பிடுற ஒரு நாள் கூட நக்காவிட மாட்டேன். என்ன பண்றீங்க இப்ப? செருப்பு அடிச்சு மறைச்சு நானே அடிச்சுக்கிட்டேன். அது வரல உடிச்சு விட்டானே மயிச்சிருக்கானே. விரல்ல அடிச்சு சப்புன அது யாரு? அட பாயா பத்தியா? அது உனக்கு நினைப்பு உனக்கு போறாம அந்த ஒல்லிக்கு பைய தத்தி உளுந்தவரை கரெக்ட் பண்ணிட்டேன். மாட வீச்ச மரத்த முட்டைங்க. அது மூஞ்சிய பாருங்க தாத்தா. புதுசா கல்யாணம் ஆன பொம்பளை இதை பார்த்துட்டு பிள்ளை வருங்க மயிரை புடுங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருளிச்ச காக்காம இவன் என்னடா இந்த சிரிப்பு சிரிக்கிறேன்?
காமி அவனை கடிச்சு வை. நான் கடிச்சா ஒன்னே மட்டும் நான் அடிப்பேன். ஏன்னா உன் ஆத்மா சாந்தி அடையணும். நீ அகோரியா போகணும். ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இருந்தாலும் உங்களை நான் பெருமையா பேசணும் தம்பி. இவ்வளவு கூட்டத்துல ஒரு நல்லது செய்யறவங்களா எல்லாத்துட்டையும் எடுத்து சொல்லணும். அதெல்லாம் சொல்லலைண்டா அது நல்லா இருக்காது. உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும் இருக்காங்க. உண்மையிலே சொல்லணும். என் தாய் தப்ப என்னை பெற்றெடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன செஞ்சாங்க? அண்ணன் தம்பி போய் அண்ணன் தம்பி வா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கா வெளியில சொல்லாதடா. நம்ம தான் மாத்தி மாத்தி நீ பெரிய கவிஞர் கண்ணதாசன் பாடி தள்ளி என்னதான பெருமையா பாத்துக்கிட்டு இருக்கா? நீங்க நல்லா அடிச்சுக்கங்க. அப்ப நீங்க சந்தோஷப்படலையா? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல போறியா? என் உத்தமன் நான் போய் அடிக்க வந்துட்டேன். சாரி ப்ரோ. ஆமா தம்பி, எவ்வளவோ மக்களுக்கு என்னென்னமோ செய்யற. சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்கி தர்ற. 3 நேரம் சாப்பாடு வர்ற. அதெல்லாம் பெருமை இல்லை. என்னை ஏசி கார்ல எங்க போனாலும் ஏசி கார்ல தான் கூட்டு போறேன். அதுவெல்லாம் பெருமை இல்லை. வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தர்ற. அதுவெல்லாம் பெருமை இல்லை தம்பி. பெருமையா சொல்லிக்கிற முடியாது. 3000 ரூபாய் சம்பளம் தர்ற. 500 சேர்த்து கேட்டாலும் கொடுப்பேன். அதுவெல்லாம் பெருமை இல்லை. ஆனா தினமும் ஒரு பொம்பளை கூட்டி விடுறவாரு. தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் மாமா ஆயிட்டேன். மருது என்னை மாமா வேலை பார்க்க சொல்றேன். இல்ல இல்ல, ஆனா இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் செய்யறீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுலயும் நான் அவனுக்கு அண்ணனா பிறக்கணும். நான் வேற என்னமோ சொல்ல போறேன்னு உத்து கேட்டா 24 வருஷம் மாமா. உனக்கு எதுக்குமே கடைசி வரைக்கும் அமையாதுடா. படத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போர்வைகளை லைன் பண்றான். நல்ல தழுக்கு புடுக்குன்னு ஒரு பொம்பளை இருக்கேன். அதை கூட்டு வராம அச்சம் இல்லாம போச்சு இல்லையா? செட்டா பண்ணிடுறையே தழுக்கு புடுக்குன்னு பொம்பளை. இன்னைக்கு இதே முறை கிடைச்சு, நாளைக்கு வேணா உங்க அப்பத்தான் சுடுகாட்டுல வளர்த்து வைக்காத நெஞ்செலும்ப கழிச்சு எழுதி ஒரு கட்டை மேல கொண்டு வரேன். அதை பிடிச்சி அப்படியே படுத்துருக்கேன். ஊரான ஊருக்குள்ள உன்னை கட்ட யாரும் இல்ல. இந்த ஒரு ரூபா சில்லற காசு கிடக்குவாரு. பிச்சைக்கார பையில லைன் பண்ற பிறகு மயிர் மாதிரி அவன் செல்லாத காலமே சொன்னா 4 மணி நேரம் மண்ணை கலந்து தேடி தெரியும். இன்னைக்கு பத்தி எரியுது. பத்தி எரியுது. காட்டு பாருடா பத்தி எரியுது. ஏன் பத்தி எரியுது? பத்தி எரிஞ்சா சூட அறியாது. அக்கினி குழம்பு. அக்கினி குழம்பு ஏதாவது புரியுற மாதிரி மக்கள் புரியுற மாதிரி ஒரு பாட்டு பாடுற. என்ன அக்கறி குழம்பு நாட்டுக்கு என்ன கோழி குழம்புதான் சொல்றா? உனக்காக இப்ப மக்களை புரியுற மாதிரி பாடுறேனே. நீ தள்ளி பேசு, கடாப்புல அவன் சொல்லுவேன்.
நீ பேசும்போது ஓட்டப்பள்ளுக்கு அதுக்கு ஓசை வச்சு அடிச்ச மாதிரி எச்சி புடிச்சு அடிக்குது. நாசமா போக இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்புட போனா சோறு இருந்தா சாப்பிடு. ஊரடங்கு சாமத்துல ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன். ஒரு கோடி ஊரத்துலவா நினப்புல படுத்திருந்தேன். திடீர்னு மேராதா சாகு என்ன இசாங்கு சொசாங்கு ஊரடங்கு ஜாமத்துலன்னு சொன்னா அடுத்த வரை தெரியாம இசாங்கு சொசாங்க என்ன இசாங்கு எவ்வளவு அருமையா பெட்டிக்காரெல்லாம் பாடினா நல்லா கேட்டையில உங்க புரிஞ்சு எப்படி பாடினாரு. அது அவன் ஊரடங்கு ஜாமத்துல நல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் இசாங்கு பொசாங்க புரியுற மாதிரி பாடுறா. இல்லை ஒரு ஊராவது புரியுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறா. என்னடா அவங்க தலையெழுத்து கட்டி பொடிடா தள்ளுடா எலிசத்த வாட வரல இவனை இட்டு போனா இங்க வாமா. ஐயோ அங்கே கம்பெனி கொடுக்குறா அவன். இங்க வாங்க, இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்பதானே ஆயில் பெட்ரோலை ஊத்திருக்கேன். அது என்னங்கிற தங்க இது அந்த காட்டு செஞ்ச நான் தான் புற ஓனரு, நீங்க வந்து கிளீனர். நீ ஓனர் சும்மா உட்கார்ந்துருங்க, நான் கிளீனர் சுத்தம். ஐயா பாப்பா பாப்பா ஏன் பண்ணிக்கிறேன் முதல்ல அடிச்சிருக்க ஏன் அப்படி நீங்க அடிச்சிருக்க? அதா நீ அவங்க 2 வருஷம் போகாம முதல்ல பெட்டிக்காட்டு இருந்து இப்படி போறியா? நான் போய் ஒரு ஓடம் தண்ணி கொண்டு வரட்டா? எதுப்பா தள்ள ஊத்திக்கப்பா நீனு? அந்த நம்பர் 2 அடிச்சுக்கிறதுக்கு வெட்டிக்காரன் நோகாம ரசீது ஓட்டாப்லே. ஏன் என்னங்கிற தங்க இது அந்த காட்டு செஞ்ச என்னடா நல்லா நல்ல ஆளு மொரட்டா நல்லா தானே இருக்க. அங்க வந்து இப்படி நடிக்கிறேன் இப்படி நடிக்கிறேன் கெட்டியா விடுறா. இதை என்ன ஒண்ணு நீ செய்யல நீ செய்ய விடுறா. அது புருஷன் வெட்டுறேன் ப்ரோ. என்னங்க இன்னும் ஆடவே இல்லை பிரைத்தினி பயில. உடனே எச்சி குத்தியோட ஓடுற வாத்தியா. நான் உன்னை விட்டவே மாட்டேன், கெடுத்தே விட்டுருவேன். வாத்தா 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 இவனை கொண்டு கூட நான் உள்ள போயிருக்கேன். இல்லை பிள்ளை நல்லா கொஞ்சம் இருக்கு, நல்ல பிள்ளை தானே இருக்கு. ஏன்டா அப்படி போய் இன்னும் நொப்பம் குரங்கு கடை கொஞ்சம் உட்காந்து இன்னும் குரங்கா இருக்கிறேடா. போய் நல்லா அணைச்சு பிடிக்க வேண்டியதானே. மோரையும் பாரு எல்லாமே சொன்ன நீ ஏடிஎம்மே உருவ பாக்குறியா? எல்லாரும் போயிருங்க. ஒண்ணுமே பாட்ட கேட்க வேணா, நீங்க ஆடத்தை பார்க்க வேணாம். இப்ப ஏதாவது என்னடா பாருங்க, என்னடா பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு கிழவன 19 வருஷம் பாட்டே பாடாம கொண்டிருக்க ஆரம்பிச்சு. ஆமா இவனை ரொம்ப பிரியமா 19 வருஷம் 50 வயசுல கூட்டு போயிருக்க
போயிருக்காரு. 50 வயசுல இருந்து ராதாகிருஷ்ணன் போடணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. ஒரு வருடம் கூட இவன் புரியுற மாதிரி பாட்டு படிக்கவே இல்லை. இப்ப 69 வயசு ஆச்சு. அப்ப சாதகம் பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு வருடம் தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க சாதகத்துல, பேரன் சாதகத்துல. அப்ப இவன் அட்வான்ஸ் பண்ண வந்திருக்காரு ராதாகிருஷ்ணா. 19 18 வருஷம் பாட்டை கேட்டுருவோம்னு பார்த்தேன். கேட்டதே இல்ல. ஒரு பாட்டு கூட எனக்கு புரிஞ்சது மாதிரி படிக்கவே இல்லை. என் ஆத்மா காந்தி அடையணும்டா, இந்த வருஷமாவது எனக்கு பாட்டு புரியுது மாதிரி படுதா அப்படின்ட்டாரு. இந்த வருஷம் புரியல, நேரே முன்னுக்கே செத்து போனார். அந்த மாதிரி ஒரு கிழமை சொல்றாரா நீ? மரியாதை ஒரு பாட்டாலும் ஒழுங்கா புரியுற மாதிரி படி. கடலுக்குள்ளே ஓரத்திலே ரெண்டு காடப்புறா ரெண்டு நிக்க, அந்த காடப்புறா ரெண்டு நிக்க மேல கதை போடும். அந்த 2 வரையும் தெரியுதுப்பா. அந்த 2 வரையில நல்லா பாடுனீங்களா? கடலை கொள்ள ஓரத்தலான்னு சொன்னியா, அதுக்கு முன்னாடி காலுக்குள்ளுவா. இப்படி ஒரு பாட்டாளா இருக்குட்டே. அவ்வளவுதான், நீ பொத்திட்டு போட. உனக்கே நான் சம்பளம் கொடுத்தாச்சே, இல்லைன்னா வேனுக்கு பின்னாடி ஓடியா இருக்கேன். ரொம்ப டைலாக் பேசுனீங்கன்னா அடுத்த நாடகத்துல 250 தான் சம்பளம் வரும். ஊர்ல நீ காட்டி கொடுக்குறியா மிஸ்டர் மூஞ்சூர் மண்டை? அது எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே செந்தட்டி நக்கனைய மாதிரி இருக்கேன். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியுங்க. ஐயோ பண்ணி நான் கழிச்சு அந்த கடலை கொண்ட ஓரத்தில காதம் பூரா மாத்திரை கேசா? ஆமா, அவன் மாத்திரை ஓட்டாதான் அவனுக்கு எதுவுமே வேலை செய்யும். போய் நிறுத்தா. மாங்குயிலே பூங்குயிலே தெரிஞ்சு ஒண்ணு ஒன்னே நான் செய்ய வச்சு வேடிக்கை பார்த்தா ஏன் தெரியும் சொன்னா கொஞ்சம் தெரியும். பாவம் உன்னை சும்மாவே விடாதுடா. பாவம் நீ எங்க வேணாலும் உன்னை சும்மா விடாது. நான் என்ன சொல்றேன்னா, தயவு விஷயம் நீங்க 2 பேரும் இந்த ஃபேமஸ் பாய் கச்சூச்சு வாங்கி குடிங்க. என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்க இங்க. ஏன்னா அந்த பையல ஆட்டோக்கு ஆரம்பிச்சாங்களே. இப்ப பாரு போற 1 1 2 கிலோ ஆக மொத்தம் 4 கிலோ. இது பாட்டு தப்பு. 1 1 1/2 கிலோ. நான் கொடுத்த மாத்திரை வேலை செய்யுது. வேலை செய்யுது. அடுத்து என்ன போய் அதே மாதிரி நான் பாருவேன். நான் என்ன பண்ணி போறேன்? இன்னொன்னு அரைக்கிறான். அரைக்கிறாமா? அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதானடா.
எறும்பு அடிச்சு சார் என்னடா சிங்கனா சிங்கடா சீனா சிங்கி அடிக்கிற பாட்டு இருக்குல்ல அத சின்னா சிங்கா சிங்கினா சிங்கி ஆட்டியா மஞ்சே மலஞ்சு கும்மியாட்டியா ஆலியா ஆலியா சிங்கினா சிங்கி சிரித்தா நெட்டியே சாரி மிஸ்டர் அனில் குஞ்சு போன் சொன்னா கூட போயிடுறேன் எங்க போவேன் எங்கனால யாரும் ஊருக்குள்ள 4 பேர்த்த கொடுத்துக்கிட்டு பொடிங்களே நடந்து போயிடுறேன் அவ எத்தனதுல கண்ணு அவ எத்தனதுல கண்ணுல மண்ணு விழுந்து நீ எடுத்தாலும் வராது கண்ணே இல்லையடா முண்டை விளக்கண்ணே ஊத்தி பார்த்தேன் வர மாட்டேன் அமிர்த பால் இருந்தா ஆசிட ஊத்தி கண்ணை புகைச்சு விடுவேன் இது மாடு வத்து மாடு இப்பதான் சினைக்கு போட்டிருக்கான் 10 days ஆகும் கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு கண்ணுல மண்ணு விழுந்துருச்சா பாலுதான ஊத்தியாச்சா ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஆனா நீங்க பாடுறதுக்கு நாங்க வாசிக்கிற பத்தியா எல்லாம் கதையெடுத்த பசங்க பாட்டி ஏன்னா இது வரைக்கும் 89 பேரை லூஸ் ஆகியிருக்கேன் ப்ரோ நீங்க வந்து எங்களை கவனிக்கவே கூடாது அப்பத்தான் எல்லாரும் வீட்டுல பாக்குற ஆளுகள்லாம் சிரிச்சுட்டே போயிடணும் யோசிச்சீங்கன்னா கஞ்சியே குடிக்க முடியாது யாருங்க குணமராய் பசங்க ஒரு 3 பேரும் எங்கெங்கன்னு தெரியுவாங்க என்ன ஆமா என்னோட ரசிகர் தான் அப்படியா என்ன ப்ரோ நீங்க மாசம் ஆயிட்டீங்க பாட்டு என்ன பாட்டு கண்ணுல ஐயோ பத்திக்கிச்சு தண்ணிய ஊத்துங்கடா ஐயோ பத்திக்கிச்சு 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 நெஞ்ச நெஞ்ச சாரி ராங் நம்பர் ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு உங்களுக்கா பாரு உருளைக்கிழங்கு அம்முக்குட்டி போல சந்தைக்கு வந்தாகி பாம்பு புத்துக்குள்ள போயிருச்சு அங்கிட்டு போய் நிக்குது terima kanjukan terima kanjukan pada payaso நான் தான் ப்ரோ ஓனர் பபூன் டான்ஸ்
நம்ம 2 பேத்துக்கும் டான்ஸையும் பாராட்டி ரூபாய் 501 ஊராட்சி மன்ற தலைவர் பி மணிமாறன் சார்பாக ப்ரோ கணக்கில் அடிட்டீங்களே எதுவுமே பேங்க்ல மேனேஜர் இருந்தீங்களா வடா புளியமுத்து கணக்கு ஊர்ல சாரி ப்ரோ ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பி மணிமாறன் அவர்களுக்கு எங்கள் மூவர் சார்பாக நன்றி வணக்கம். நீங்க தான் ப்ரோ ரொம்ப டைம் தான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் சும்மா அனுப்பேன் அடி நீ சொல்லும்படி அனுப்பேன் அடி என்ன ஆட்டம் ப்ரோ குடிஞ்ச ஆட்டம் இருக்கிறதையும் புளிய போடுறாது இன்னும் வேற கல்யாணம் வேறாங்களே நல்லா இருக்கு ஆட்டம் நல்லா இருக்கு வந்து அம்பளி புகார் அறிய மாட்டேன் நானும் உட்காந்து ஆளணுமா நான் உட்காந்து எந்திரிக்க முடியாதே சரி என்ன செய்யறது காது கொடுக்கணும்ல அவளுக்கு காது கொடுக்குற மகாராஜா சொல்றது கேட்போம் ஏன் நல்லா இருக்கு என்ன ஆச்சு ஒண்ணுமே ஆகாதுப்பா நான் வரும்போதே வீட்டுல கட்டி வச்சுட்டு வந்துடுறது கட்டி வச்சு வந்தீங்களா தினமும் மிதிக்கிறான்ல ஏண்டா அது என்ன 8 இன்ச்சு பேனர் வச்சு கலட்டுற மோட்டர் பம்புன்னு நினைச்சியா அதனால என் அருகில் வாங்க உங்களை நான் ரொமான்ஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு கண்ணே நான் இப்ப என்ன செய்ய போறேன் என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மினி பஸ்ல போறது அப்படியா நீங்க ஏற்றி விடவா நானே தொங்கியாவது போய் படிக்கல வேற காலை வாரி இல்லாம பார்ப்பேன் என் அருகில் வா கம்பளைப்பட்டி சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அருமையினார் ராஜா வீராசாமி எங்கு அருமை மாப்பிள்ளைகளை பாராட்டி ரூபாய் 201 அன்பளை கொடுத்துள்ளனர். கம்பளைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அருமையினார் ராஜா மற்றும் வீராசாமி அவர்கள் சார்பாக ரூபாய் 200 நன்றி. அன்பு உறவுகளுக்கு நன்றி. ஒத்திக்கிட்டு நான் இப்பதான ரொமான்ஸ் பண்றேன். மற்ற பிள்ளைய வந்தா ஓடிடுறேன், இந்த பிள்ளைய மட்டும் நோங்குறேன். கண்ணே நீ இங்க வாடி, அங்கேயே அந்த ஆளு கம்பெனி கொடுத்துட்டே உடனே பண்றதுக்கு நான் இதான் கொஞ்ச நேரம் இது வேணாம். ஆமா, அவர் தான் வந்து இரும்பு சைஸ் போட்டா எடுக்கிறவர். என்ன திரும்புற பெரிய உரல் நீ பெரிய சுவிட்ச் போட்டு திருப்புற எல்லாம் தெரியும் போற. நீங்க பொத்திக்கிட்டுங்க எத்தனை டான்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க தெரியாதா? நீ வாமா, அங்கேயும் கச்சோரத்துக்கு உடனே பண்ண முடியாதுங்க. கொஞ்சமாவது கடல் உள்வாங்கினது வெளியே அலை அடிக்க வேணாமா? இருங்க, நான் என்னத்த சொல்ல. நீ என்ன சொல்ல மாட்டடா, என்ன பொம்பளை குடும்பத்துக்கு என்னத்த சொல்ற? நான் எதுக்கு சொல்ல போட நல்ல வாயில வந்து குட்ட கும்பிட மரியாதை என்ன என்னத்த சொல்ல? கதை சொல்லுற உட்கார வச்சுக்கிட்டு இருங்க ப்ரோ, இப்பதான் ட்ரை பண்றேன். நான் வெளிநாட்டு போனதில்லை, இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன். அது நம்ம வீட்டு நாய் கருவாட்டுக்கு அப்படி இது ஒண்ணு. உன் கருவாட்டை காமிச்சிடாது. கருவாட்டு குழம்பே வச்சுட்டு
நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 லைன் முன்னாடி நீ வெளிநாடு போயிட்டு வந்தியா? என்னடா நீ சொல்லலடா? டேய் என்னடா சொல்ற? டேய் பொம்பளை பொண்ணு வந்த மாதிரி வேலை மூத்த மாட்டேங்காம இந்த பக்கமே ரொமான்ஸ் என்ன? போடா. நான் ஓடி போயிட்டேன். ஆமா எவ்வளவு நான் சொல்றேன். டாமி டாமி அந்த பிளாஸ்டிக் பொம்மையை கட்டிட்டு வா. நான் போறேன். கொண்டு வந்துட்டு என்ன செய்ய? என்னடா செய்ய? நீங்க வாங்க. நான் வந்து மத்த ஆளுங்க மாதிரி இருக்க மாட்டேன். ஆமா இவன் மத்தால மாதிரி இருக்க மாட்டான். அப்படியே நானே உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாது. அண்ணே காலையில உளுந்தோட 4 கூட சேர்த்து வாங்கி தரேன். நீ ஃப்ரண்ட் சீட்லயே உட்கார, நான் பின்னாடி டிக்கெட்ல கூட வரேன்டா. இந்த ஒரு பிள்ளையே மட்டும் ப்ளீஸ் ப்ரோ. நான் வேணாம்னு சொல்லலையே. நான் எங்க வேணாம்னு சொன்னேன்? அந்த மாதிரி தப்பா நீ நல்லா இருந்தாலும் சொல்றேன். இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்டா. இது பெரிய விஷயம். அது மூஞ்சிய பாரு, அப்படியே நட்டுவாக்களி குசு போட்ட மாதிரியே. ஏங்க என்னைய ஒப்புதா? நான் உனக்கு என்னமாவது இருக்கா இல்லையா? ஏன் சின்ன பிள்ளைல கோழி மிதிச்சுட்டா ஏனே என்னமாவது உனக்கு இருக்காண்டா? என்னப்பா அந்த பிள்ளை உன் பக்கத்துல ஒப்புதான்ட்டு எப்படி கேட்கிற? ஒப்பாம பக்கத்துல வருமா? தாதா வெட்டியாவோட என்னை குலவாரன் ஆகாத. நீ இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இல்லைன்னா பேசுன காது கொடுத்து நான் போயிடுறேன். அதுக்கு 45 வயசாச்சு. எந்த கிழடுகட்ட கூட அமையல. அந்த அந்த வெளியில அப்படியே நீர் கசிவாத்தியா இருக்கு. எனக்கு அதுக்கு கிளடி கட்ட யார் இருந்துட்டு? எனக்கு அதுக்கு கிளடி கட்ட அழகான ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது எனக்கு அதுக்கு என்னுடைய ஆட்டையெல்லாம் உனக்கே செத்துக்குருவேன். நான் காரணம் நீ இருமா. நம்ம கல்யாணத்தை கொட்டகையெல்லாம் போட்டு வைக்க கூடாது. ஏன் கொட்டை கூடாதீங்க? குட்டவருக்கு போறீங்க கல்யாணத்துல செய்ய மாட்டேன். என்னையும் செய்ய போட சொல்லிட்டு போட்டு கல்யாணத்தை கொட்டை விடாம இப்ப கல்யாணம் வைப்பாங்க. அவன் மண்டபம் சத்தியத்தின் சோதனைக்கு நம்ம 2 பேத்துக்கும் ஜோசியர் சொல்லிட்டாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பிள்ளை வளர்க்குமா, 2 ஆம்பளை பிள்ளை. நீ பண்ற வேலைக்கு பெரிய மனிதனை கூட்டு போ. நெருண்டுச்சடா என்னடா? அதானே நீங்க வாமா. அவன் அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன வரைக்கும் போறா? இரு, காதல் பண்ற எல்லாருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே பண்ணாங்க. லப்பு லப்பு பண்றதுக்கு என்ன வெறுத்துருச்சு? ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு மில்க் ஒத்துக்கிறாரு. பழந்தேன் வாழை போட்டேன். அதே சாப்பிடு. தெரியுமா? பொய்ப்பட ஓட்ட பாக்குறியா?
நம்ம ஆயில் உள்ள வர நான் உன்னைய விட்டுட்டு ஒரு மாசம் ரூம்பை விட்டு போகவே மாட்டேன். உங்க அம்மா பேர் என்ன? எல்லா பேர்த்தையும் கல்யாணம் பண்ற முன்னாடி கேட்கணும்னே. என் அருகில் வாங்க. நீ மரியாதையா நீ கார்ல வந்தேன்னா உன் காலை ஒடிச்சே விடுவேன். சரி சரி கட்டி விடுங்க. என்ன நீ கிளம்ப மாட்டேங்க. என்னடா காலமாடு ரேஞ்சுக்கு எனக்கு வேணாம், நீ செய். எனக்கு இல்லையா மனதளவுல எரியிற மாதிரி இருக்கு. மடுவை டச் பண்றான்டா. உங்க பேர் என்ன மேடம்? உங்க பேர் என்ன? என் பேர் இவங்க ரெண்டு பேரும் பேரே மறந்து போச்சியா? அப்ப அவ்வளவுதான், எல்லாரும் மறந்துடும். அவர் பேர் இருக்கு. கப்ளிங் இந்த ஓஸ் அந்த லிக்கவுட். நோ இங்க வாட்ச் லென்ஸ். அவன் பேர் என்ன? என் பேர் அஞ்சிதா. நமக்கு தாரம் தருது இல்லைங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னை காப்பாக்காதீங்க. என்ன லாபம்? அம்மா ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா என் காதல சொல்ல போறேன். கட்டான கட்டளகினி கனிவான பேச்சலை, கட்டான கட்டளகினி கனிவான முத்தலை, சலசல பாக்குற ஏரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. முக்குலகி வெள்ள கல்லகி மூக்க சுத்தி பச்சை கல்லு, முக்குலகி வெள்ள கல்லகி மூக்க சுத்தி பச்சை கல்லு, அசாரி தோரங்குச்சி அசாரி செஞ்ச கல்ல பொன்னம்மா, ராதவால வட்டம் போடணும்மா சொல்லமா சொல்லமா, என்னால வட்டம் போடணும்மா சொல்லமா சொல்லமா. பணமரத்து மரத்தில பல்லாங்குடி அடையில, பணமரத்து மரத்தில பல்லாங்குடி அடையில எச்சரிச்சலன. ஏலே நான் இங்க உசுர கொடுத்து பாடிக்கிறதுக்கு நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க ப்ரோ. ஏய் வாடா மூஞ்சிரு. உனக்கு என்ன வேணாம்? இந்த பிள்ளை என்ன வேணும்? அது எனக்கு சின்னத்தா மாதிரி, என்னது? சின்னமா மாதிரி, சின்னமா பாவப்படுறது வந்து எனக்கு வந்து குழந்தையா. குழந்தையா தேம்படி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் உன்னோட சொல்றேன். டேய் டேய் டேய், சொல்லாதீங்க தம்பி. ஐயோ ஒரு 10 நாள் சந்தேகப்பட்டுனே கண்டுபிடிச்சேன்னா அந்த கையை ஒடிச்சே வரும் ப்ரோ. சாங் ஸ்டார்ட் பண்ணவா? அந்த தாய நேரத்தில அண்ணே உன்னை எண்ணி
அசங்கர போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா மேலவாசி வீதியில மத மீனாட்சி கோவிலில மீனாட்சி கோவிலில் சாரி உன்னை கட்ட போறேன் பொன்னம்மா கட்ட போறே பொன்னம்மா பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உங்களை பத்தி எனக்கும் காதல் இங்க வார எனக்கு ஒரு மாதிரியா மனசு உறுத்துது நீங்க ஏதாவது கசமுசா பண்ணிருப்ப எனக்கு இல்லண்ணே எனக்கு சத்தியமா ஒரு சுண்டு விரல் கூட மேலப்படல அண்ணே, எனக்கு இந்த உடம்பு அரிக்குதுன்னா ஏதோ அசம்பவம் நடந்துச்சுன்னா அப்படி சொல்லாதீங்க செகுல தேய்ச்சி அரைஞ்சு விடுங்க வா இந்த கத்தால வாடா வருதுல நீங்க வா நீங்க வாடி ஏய் வாடா வாடா இந்த மூத்திர கவச்சி வருதுல எப்படி மாத்தி மாத்தி வர உங்க மேல தான் வந்துருக்கு அந்த தீ சட்டி ஏறுதால எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே இருக்கேடா 8 நாள் இறந்தங்கியாத நல்லாம்பு குட்டி மாதிரி உன் காதல சொல்லு இந்த கரண்ட் கம்பி எப்படி வருதான்னு பாத்துக்க காதல கண்டினியூ பண்ணுங்க மேடம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி ஒண்ணு நினைச்சு கண்ண செவக்குது சும்மா சும்மாடி சாமத்தி காத்து வெளியது சாமத்தி வெளியது அடுத்த மாசம் நடக்குது ஆசையும் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி ஒண்ணு நினைச்சு கண்ண செவக்குது சும்மா சும்மாடி தானமிடு கண்ணறிந்தும் தண்ணிதான் அடிக்குது சொல்லி தந்தன பள்ளி கையோடு அழகுமா மங்கையை கால் மன்னராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி உன்னை நினைச்சு கண்ணன் செவக்குது சும்மா சும்மாடி தாமத்தை காத்து அடுத்தது தாமத்தை பூக்கம் எடுத்தது ஆனந்த வாசம் அடக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்ட கொடிவிட்டு திரு நீரும் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி உன்னை நினைச்சு கண்ணன் செவக்குது சும்மா சும்மாடி பாசத்துக்குரிய அன்பு ரசிக உள்ளங்களே, வருகின்ற 6/5/2024 இன்னைக்கு 1ஆம் தேதி 6ஆம் தேதி நமது அக்கரைப்பட்டியில் அமைந்திருக்கின்ற ஞான விநாயகர் கன்னிமார் கருப்பசாமி காளியம்மன் திருக்கோவில் உற்சவத்தை முன்னிட்டு வருகின்ற 6/5/2024 வர்ற திங்கட்கிழமை ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் நடைபெற இருக்கிறது. நமது அக்கரைப்பட்டி கிராமத்தில் எல்லாரும் வந்துருங்க.
MP தேவன் அவர்கள் வேளன் வேடன் விருத்தன், MA ரேணுகா தேவி வள்ளிநாயகி, புதுகை SP செந்தில்குமரன் நாரதர், S செல்வராஜ் ஆறுமணியம், SC தாஸ் மிருதங்கம், K ஆறுமுகம் ஆல்ரோன், S சண்முகம் சீன்தாளம், MK ராதாகிருஷ்ணன் பப்புன், மருதங்குடி A மருதமணி மற்றும் ஒரு பப்புன், வளர்மதி டான்ஸ் அண்ட் காமிக், ஒளிமொழி அமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ், நரிவிலாப்பட்டி உரிமையாளர் A செல்வம், கொட்டகமைப்பட்டி முருகேசன் அண்ட் சன்ஸ் மார்க்கம்பட்டி, அனைவரையும் அன்புடன் அழைத்திருக்கிறார்கள் கதா பொதுமக்கள். அக்கரைப்பட்டி நாடக அமைப்பாளர் MKR என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு வருகின்ற 6-5 எல்லாரும் அக்கரைப்பட்டி கிராமத்துக்கு நாடகத்துக்கு வந்துருங்க. இன்னும் 2 பப்புன்னு வருவாங்க, திறமையானவங்க, யாரும் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் கோடாங்கி அடிலாம் இருக்கு, மருதமணிக்கு இன்னும் அடிலாம் இருக்கு, போயிடாதீங்க. 2 பிள்ளைய பேயாட விடுவேன், யாரும் போயிடாதீங்க அன்பு உறவுகளே. நாடகம் அவ்வளவுதான், இன்னும் 1 மணி நேரம் தான் நடக்கும். நன்றி, இப்போ வந்துடுறேன்.